குண்டா இருக்க, எரும மாடு மாரி இருக்க, பன்னி மாரி இருக்க அப்படிங்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது அது எந்த அளவுக்கு என்ன பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் இருக்கிற கலரை பார்த்துட்டு என்ன வந்துட்டு குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்துப்பல் இருக்கிறனால அதை பார்த்துட்டு ஜேசிபி அது இதுன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு வேற விதமா ஒரு சில டைம் வந்துட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க. கல்யாண வயசெல்லாம் வரும்போது அழகு பத்தி, அதாவது இப்படியெல்லாம் இருந்தா யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிங்கிற அளவுக்கும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல பேசியிருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குண்டா இருக்கு அப்படின்ட்டு என்னோட சின்ன வயசுல இருந்து இப்ப இந்த 30 வயசு ஆக போகுது. இந்த டைம் வரைக்கும் ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் என்ன வந்துட்டு பாசிட்டிவ் விட நெகட்டிவா பேசினவங்க தான் அதிகம். ஸோ இவ்வளோத்தையும் தாண்டி வந்தப்பவே நான் வந்துட்டு அதெல்லாமே பார்த்து தான் வந்துட்டேன். இப்போ இந்த வயசுல எனக்கு இவ்வளோ அனுபவத்துக்கு அப்புறம் நீங்க போடுற வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்னை எந்த வகையிலும் பாதிக்க போறதில்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் வந்து நல்லது. அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்த கிராசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பாத்தீங்கன்னா அவல் உப்புமா வந்து பண்ணியிருந்தேன்.